நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன்ல எதுவும் பண்ணாதேன்னு. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உட்காரு. வா பார்த்து வா, வேலையை நான் பார்த்துக்கிறேன். என்னங்க நீங்க சமையலையும் நீங்களே முடிச்சிட்டீங்க, டிஃபன் பாக்ஸ்லயாவது நான் போட்டு தரனே. டெலிவரி ஆகுற வரைக்கும் வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். இதான் ஃபைனல். 4வது மாசம் தாங்க நடக்குது. அல்பேஷ் பாய். சரி விக்னேஷ் வந்துட்டா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷங்க, அது ஒரு நாள்னா பரவாயில்ல, டெய்லி அடுத்தவங்க கூட போறது, அடுத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது நல்லா இல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் என்னோட ஃப்ரெண்டு. சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே, அதனால தான் அவன் என்னை பிக்கப் பண்ண வரான். சரியா? சரி விடு, அவனும் அதை என்ஜாய் தானே பண்றான். உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு விஷயம் சொல்லணும். எப்பெல்லாம் நான் கார்ல போய் இறங்குறனோ ஆஃபீஸ்க்கு, அப்பெல்லாம் ஒர்க்கர்ஸ் கிட்ட ஒரு தனி இம்ப்ரெஷனே கிடைக்குது. நிஜமாதான். ஸோ ஃபைனலி ஹைடா பாப்பா. பொண்ணு இல்ல பையன். பொண்ணு தான். எனக்கு முதல்ல பொண்ணு வேணும், அதுக்கப்புறம் ஒரு வேலை பண்ணலாம். 11 பசங்களை பெத்துற வேண்டியதுதான், ஒரு கிரிக்கெட் டீம் கணக்குல. அப்படியா? சரிம்மா, நான் கிளம்புறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா அல்பேஷ் பிரதர். கிருஷ்ணருக்கும் ஜெய், உனக்கும் ஜெய். சிராக், இங்கே வா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இங்கே வந்த உடனே முதல்ல சாமி ஃபோட்டோவை தொடச்சி ஊதுவத்தி ஏற்றி விளக்கேற்றணும்னு தானே சொல்லியிருக்கேன். மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லு. வராங்க. உங்கள் ஷிஃப்ட் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? காலையில் 10 மணிக்கு. இப்போ டைம் என்னன்னு பாரு, 11 மணி. ஆனால் இன்னும் அந்த ஒர்க்கர்ஸ் வரல. டயத்துக்கு பேமெண்ட் கிடைக்குதுல, அப்போ டயத்துக்கு வந்து பழகுங்க. நாளைக்கு யாராவது லேட்டாக வந்தீங்கன்னா பேமெண்ட்டை நான் கட் பண்ணிவிடுவேன். அரை மணி நேரம் லேட்டா வந்தா இங்க குடியா முழுக போகுது. அப்படியா? அப்ப கண்டிப்பா பேமெண்ட் கட் ஆயிடும். ஓகேவா? நீ என்கிட்ட ஆர்கியூலாம் பண்ணாத. பின்னாடி இருக்கிற செவரோட வேலை மொத்தமா இன்னைக்கு முடிஞ்சிருக்கணும். அப்புறம் மெட்டீரியல் எல்லாம் ரொம்ப பக்குவமா நீ பயன்படுத்தி இருக்கணும். அல்பேஷ் அண்ணா அப்படி என்ன தப்பா சொல்லிட்டாரு? சரியா தானே சொல்றாரு. ஒர்க்கர்ஸ் தினமும் லேட்டா வந்துட்டு இருக்காங்க, அவங்க மேலிடத்துல பதில் சொல்லி ஆகணும். இன்னொரு விஷயம், மேலதிகாரிக கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திட்டு இருக்காரு. யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் கம்பெனி கிட்ட சண்டை போட்டு கம்பெனி காசுல நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு. இதெல்லாம் செய்யறாருல, செய்யறாரா இல்லையா சொல்லுங்க. வணக்கம் சார். நீங்க ஒர்க்கர்ஸை விட்டு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருங்க சார். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சார் இவங்க ஒர்க்கர்ஸ்ல கொஞ்சம் திட்டணும், அப்புறம் கொஞ்சம் அன்பை காட்டி தான் சார் வேலையெல்லாம் வாங்கணும். நீ எனக்கே வேலையை கத்து தரியா? ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து வேலை வாங்க தெரியாதா? போடா, ஒழுங்கா வேலையை வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க, இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? எழுந்துரு. வேலை நேரத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்க. எழுந்துரு எழுந்துரு, போய் வேலையை பாரு. என்னன்னு சீக்கிரம் போய் வேலையை கொண்டு போ. வா 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 வா, சீக்கிரம் வா. வேலை நடக்குது, தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் போ. அதான் ஃபுல்லா வேலை பார்க்குறேன்ல, கொஞ்ச நேரம் படுத்தா என்ன? முன்னாடி இருந்த சூப்பர்வைசர் என்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லுவான். நீங்களும் சொல்லுங்க, எவ்வளோ வேணும்? எது? பணம்? பணம் கொடுப்பியன்ட்ட? வா. ஏய் வா. ஏய் வா. நல்ல ஹட்டிங் வாண்ட உன்ன. வா. சொன்ன கேளு. ஏய், நீ ஒன்றும் ஓனர் இல்லை. அப்படியா? அப்ப நீ தான் ஓனரா? இங்க இருந்து போடா. ஏழுங்கிறதால மிரட்டுறியா? ஏழு? டேய் லூசு, போடா. போய் இருந்து சொல்றல. சார், பில்டிங் ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறேன். டேய் வாங்க சார், வாங்க. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். அது அல்பேஷ் மோகனை மேலே இருந்து தள்ளி விட்டான் சார். தள்ளி விட்டுட்டு ஓடி போயிட்டான் சார். எந்த பக்கம் போனா சார்? அவன் பின்னாடி வெளியாக போயிட்டான் சார். ஆமா சார், நாங்களும் பார்த்தோம்.
அப்படின்னா ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ரோடெல்லாம் பிளாக் பண்ணுங்க. சார், அல்பேஷ் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். எவ்வளோ நாள் தான் ஓடுவான்? இல்லை எவ்வளோ தூரம் தான் ஓட போகிறான்? நாம அவனை பிடிச்சிடலாம். உங்க ஹஸ்பண்ட் எங்கம்மா? அவரு வேலைக்கு போயிருக்காரு. என்னாச்சு சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு ஆளை கொன்னுட்டு அவர் ஓடி போயிருக்காரு. சர்ச் பண்ணுங்கப்பா. கொலையா? இருக்காது சார். சார் அது கொலை. சார் அவர் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார் சார். அவன் பட்ட பகல்ல புவனை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். அவன் ஏதாவது ஃபோன் பண்ணானா? இப்போ அவன் எங்க இருப்பான்? வேலை நேரத்துல எங்கேயும் போக மாட்டாரு. அவருக்கு யாராவது க்ளோஸ் ரிலேஷன்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஆமா சார், ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேர் ஜிதேஷ். அவர் நம்பர் கொடுங்கம்மா. அவங்க நம்பர் என்கிட்ட இல்ல. அமித், சோஷியல் மீடியால செக் பண்ண. ஜிக்னேஷ் சார் நேம்? ஜடேஜா. ஜிக்னேஷ் என்ன பண்றாரு? அவர் வக்கீல். இவரா? பாட்டக், இந்த போட்டோ நான் அனுப்பிச்சான தவில் அதை காட்டு. அதே போட்டோ தானே? இதானே அல்பேஷ்? இந்த கம்யூனிட்டி ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா. அதுவும் சோஷியல் பார்ட்டியா? லைவ்ல. என்ன சொல்றீங்க? ஏஹே, இவன் தான் என்னோட நெருங்கிய நண்பன். வணக்கம், என்னை யாரும் மறந்துடாதீங்க. அப்புறம் இவர் தான் ஆஷிஷ். என்ஜாய் பார்ட்டி. அப்புறம் என்னோட இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்பேஷ். என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் டேய், சரி விடுங்க. இவன் என்னோட ஃப்ரெண்டு மெகுல். எப்படி இருக்க? ஹாப்பியா இருக்கேன். எங்க குஜால் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அண்ட் ஜிக்னேஷ் நம்பரை ட்ராக்கிங்ல போடுங்க. அக்கா, நீங்க இவங்க கூட இருங்க. நாங்கள் உங்க வீட்டுக்கார பிடிக்கிற வரைக்கும் நீங்க கால் பண்ணக்கூடாது. நீங்க ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அக்கா, ஃபோன் எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகும். கொஞ்சம் இருடா, wait பண்ணு. ஏன்டா சொல்றதை அவசரமா கேளு. கேளு. இரு, இரு, இரு. நாங்க இருக்கோம்ல. கம் ஆன் டான்ஸ். ஏய், come on, dance, dance. புவன் மர்டர் கேஸ்ல உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். போலாம். எக்ஸ்கியூஸ் மீ என்னடா சார். அது, ஏன்டா அப்படி சொல்றாங்க? என்னாச்சு? ஏய், என்னப்பா அது, ஒண்ணுமே புரியல. சார் ஒரு நிமிஷம். புவன் கூட உனக்கு என்ன பகை? சார், உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா சார்? பெரிய விஜய் சேதுபதி, உண்மையா சொல்றா? சார், நான் கொலை பண்ணல சார். நார்மலாக ஒரு வேலை செய்கிற இடத்துல நடக்கிற சண்டை மட்டும்தான். அவன் வேலை செய்ய மாட்டான் சார். அதுக்காக தான் நான் சொல்ல போனா அவனுக்கு சார். நீ அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணதா அங்க யாருமே சொல்லவே இல்லையா? அண்ட் உனக்கு காப்பாத்துற என்ன இருந்தா சார் எதுக்காக அங்கிருந்து ஓடுனீங்க? ஃபிகர் கூட ஜாலியா இருக்கிறதுக்கா? நான் ஓடல சார். நான் அங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை, அவ்வளோதான். சொல்லு ஜிக்னேஷ். அல்பேஷ் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பேசாத. நீ எங்க இருக்க? காந்தி சவுக். சரி, நீ அங்கேயே இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். ஓகே? சார், புவன் கீழே விழுந்தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அவன் கண்ணு முன்னாடி எழுந்து நின்னா சார். அதனால அவன் நல்லா இருக்கான்னு நான் ரிலாக்ஸ் ஆகி வந்துட்டேன். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு ஜிக்னேஷும் கால் பண்ணிட்டான். ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொன்னான் சார். அதனால தான் காப்பாத்துறதுக்காக ஓடிட்டேன். எப்போ நான் அங்கே போனனோ அப்பதான் சார் எனக்கே தெரிஞ்சுது. ஹலோ, ஏ ஜிக்னேஷ், போனை ஏட்ரா. லோ பேட்டரியா? இங்கேதான் இங்கேதான். ஏய், வா 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 வா. இருடா, நான் கொடுக்குறேன். இந்தாப்பா. கமான், கோ 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 கோ. சரி வா. சரி. டே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொன்னியடா? அது பிராங்க்டா. நம்ம ஷமி இருக்கால, அவனுக்கு நீ பர்த்டே. அவன் சர்ப்ரைஸாக பார்ட்டி வச்சிருக்கான். உன்கிட்ட சொல்லலான் இருந்தேன், நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உனக்கு ஃப்ரெண்ட்ஸை விட வேலை தானே முக்கியம். அதனால தான் இப்படி கூப்பிட்டேன். அதான் வந்துட்டில, வா உள்ள போலாம். வா டே புரிஞ்சுக்கடா. ஆல்ரெடி நான் வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு ஒர்க்கர் வேற மேல இருந்து கீழே விழுந்துட்டான். இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதோட இது ஆக்சிடென்ட்ரா. நீ ஏன் கவலைப்படுற? அதில் அவனுக்கு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு எல்லாம் பார்க்கணும்லடா. அதெல்லாம் அவன் நல்லா ஆயிடுவான். இங்கேருந்து நம்ம 10 நிமிஷத்தில் கிளம்பிடலாம். வா. அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணுறதுக்குள்ள நாம அங்கே போயிடலாம். சரியா? அதான் இங்கே வந்துட்டல, உள்ள வாடா.
சார் என்கிட்ட வேற ஆப்ஷன் இல்லை சார். அங்கேருந்து நான் கிளம்பும் போது தான் சார் நீங்கள் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணீங்க வேற. சார் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல சார்? கதை நல்லா சொல்கிற விஜய் சேதுபதி. ஆனால் எனக்கு ஒரு உண்மை தெரியணுமே. எதுக்காகடா புவனை கொன்ன? சார் நான் ஏன் சார் அவனை கொலை பண்ண போகிறேன்? நான் கொலை பண்ணல சார். நான் மனுஷனா கேட்குறேன், சொல்லிடு. மிருகமானா செத்த நீ, உயிரோட இருக்கணும், உண்மையை சொல்லு. நான் ஜிதேஷோட ஃப்ரெண்டு அல்பேஷோட வைஃப். என் ஹஸ்பண்டை பொய்யான கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க. கொலை பண்ணிட்டதா சொல்றாங்க. சாரி, நீ ஒரு வேலையாக மாட்டிக்கிட்டேன் சார். அல்ஃபேஸ் என்னோட ஃப்ரெண்டு தான் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சூப்பர்வைசராக வேலை பார்க்குறான் சார். சைட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவன் என்கிட்ட வரும்போது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் மர்டர்லாம் பண்ண மாட்டான் சார். ப்ளீஸ் பெயில் வாங்கி கொடுங்க சார். ஹலோ, கிருஷிங்க. காலேஜ்ல இருப்பா இல்ல கோச்சிங் கிளாஸ்ல இருப்பா? ஏன்? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சும்மாவா? அவளுக்கே ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? அப்பா பொண்ணுக்கு நடுவுல நான் என்ன போஸ்ட்மேனா? வண்டியோடு அல்பேஷுக்கு 50,000 ரூபாய் பாண்டுக்கு பெயில் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அவன் டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவனுடைய பிரசன்ஸை கொடுத்து ஆகணும். இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் சிட்டியை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. அதோட அல்பேஷ் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தானோ அங்கே வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் திரும்பவும் ஜாப் கொடுத்து ஆகணும். இந்த கேஸுடைய முடிவு வர வரைக்கும் அல்பேஷ் வேலைக்கு போகலாம். இங்கே பாருமா, நான் புவனை கொலை பண்ணலம்மா. பிறக்க போற நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் கொலை பண்ணலம்மா. நீங்க நம்ம குழந்தை மேல எல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீ என் புருஷனை கொலை பண்ணிருக்க. நீ என் குழந்தைகளை அனாதையாக்கிட்ட. கையை எடுடி. இங்க பாரு, என்னோட சாபம் உன்னை விடவே விடாது. சட்டம் வேணா உன்னை விட்டுருக்கலாம், ஆனா என்னோட சாபம் உன்னை விடவே விடாது. நான் உன்னை விடவே மாட்டேன். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விடவே மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏன் வெளியில உட்கார்ந்துருக்கீங்க? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கு, வேணாம். இந்த டேப்லெட்டை போடுங்க. இத போட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். மா இங்க பாருமா, நான் புவனை கொலை பண்ணலமா. நீங்க கொலை பண்ணல, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நீங்க ரெஸ்ட் எடுங்கங்க. ஒரு செகண்ட் வருமா, ஃபோன் வேற வருது. இரு, நான் ஜிக்னேஷ் கிட்ட. சரி இருங்க, நானே பேசுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சொல்லுங்க ஜிக்னேஷ் அண்ணா. அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க வேணா நாளைக்கு கால் பண்ணுங்களேன். அல்பேஷ் விடுதலை ஆயிடுவேன்னு பாஸ் சொன்னாரு. என்ன? ரமன்லால் சார் சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு? அதேதாங்க, நீங்க விடுதலை ஆயிடுவீங்களாம். உங்க மேல எந்த கேஸும் வராதுன்னு சொல்றாங்க. உன்கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், ஆனா நீ கண்டுக்கிறதே இல்ல. அவ ஒரு மாதிரி இருக்காடி. ஒரு மாதிரியா? அப்படியா? உனக்கே தெரியலையா? வித்தியாசமான ஹேர் ஸ்டைல், புது மேக்கப், டாட்டூ, ஃப்ரெண்ட்ஸ். ஐயா, இப்ப இருக்கிற பசங்களோட ஃபேஷன்ஸ்லாம் நமக்கு புரியாது. அத நான் ஒத்துக்கிறேன். சும்மா உளறாதீங்க. ஏய் மடச்சி, நான் சொல்றது புரியுதா இல்லையா? அவ கூட இருக்கிறவன் கிரிமினல் மாதிரியே இருந்தாண்டி. அப்படியா? பார்த்த உடனே கிரிமினல்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னத்த சொல்றது, பொறுக்கி மாதிரி இருந்தான். இவ ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லயே அவன் கிடையாதுடி. அத வேற செக் பண்ணீங்களா? ஹாய் பா, நான் கிளம்புறேன். பாய். பாய் மா. பாய். காலேஜுக்கு என்ன ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டா? ரொம்ப சீக்கிரம். கேட்க வேண்டியதானே? கேட்கல. சாப்பிடுங்க. சார் இது இன்னைக்கு பேப்பர். அப்புறம் போன மாதத்தோட சேர்த்து உங்களுக்கு பில்லு 470 ரூபாய் ஆகுது சார். சரி ஒன்று பண்ணு, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். என்கிட்ட இப்போ சில்லற இல்லையே.
சார் அதெல்லாம் இல்லை சார். சார் உடனே ஐயாவோட இல்லை இல்லை சார், வேணாம் சார். நீங்கள் 2 நாள் கழிச்சே கொடுங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும் சார். ஏய், இரு இரு ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. டேய் போகாதடா, இருடா. பரவாயில்ல, ஒரு நிமிஷம் இரு. கொடுங்க சார். ஹார்திக், நான் தான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, அல்பேஷ் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டான். நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். ஆனால் நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு கொலைகாரன். சார், கொலைகாரன் எதுக்கு சார் திரும்பவும் வேலைக்கு சேர்த்தீங்க? உன் மூளையை வீணாக போட்டு குழப்பிக்காத. கோர்ட்டுடைய ஆர்டர், அவனை வேலையில் வச்சிருந்து தான் ஆகணும். ஆனால் உங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கிளம்புங்க, போய் வேலையை பாருங்கள். எப்படி பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். அப்படி வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மேலே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கு. நீ எந்த வேலையிலையும் தலையிட தேவையில்லை. கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு, அதனால தான் உன்னை வச்சுருக்கோம். அங்கே பின்னாடி போயிட்டு உக்காந்துக்க. உன் இடத்துக்கு நாங்கள் ஹார்த்திகை வச்சுருக்கோம். அவன் எல்லா வேலைகளையும் பார்த்துப்பான். நீ எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? நான் தானே சார் சூப்பர்வைசரு. கூட இருந்த ஒர்க்கரை கொலை பண்ணிட்டு நீ பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த. அப்புறம் உன்னை சூப்பர்வைசர்னு சொல்லிக்கிற. இது மேனேஜ்மெண்ட்டோடைய டெசிஷன். அதனால நீ எந்த வேலையிலையும் இன்வால்வ் ஆகாத. உனக்கு டைமுக்கு பேமெண்ட் மட்டும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். போய் எங்கேயாவது மூலையில் உட்காரு. உங்ககிட்ட சொன்னல, நீ வேலையில தலையிடாத. ஒர்க்கர்ஸ்க்கு கோவம் இருக்குன்னு தெரியுது சார். அதனால நானும் அவங்கள விட்டு கொஞ்ச நேரம் விலகியே இருக்கேன். வந்த கூட்ஸை செக் பண்றேன் சார். சார் இது என்னோட வேலை தானே சார். சார் கையை கட்டி உட்காந்துட்டுலாம் என்னால காசை வாங்க முடியாது சார். ஏன் நல்லவன மாதிரி நடிக்கிற? போய் ஓரமா உட்காரு. சார் மரியாதை கொடுத்து பேசினா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ரிட்டர்னா மரியாதை கொடுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவ? புவனை கொலை பண்ண மாதிரியே என்னையும் கொலை பண்ணிடுவியா? இப்ப எதுக்கு அதை எடுத்து கீழே கொட்டின? நான் உங்களை எதுவும் சொல்றது இல்லதான். அதுக்குன்னு என் தலை மேல ஏறி உட்காருவ. இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? கிரிமினல் மாதிரி பாக்குறீங்கல்ல? எல்லாரும் ஒழுங்கா இருங்க. நவுரா. ஓகே,
ஏய் டீயை குடிச்சாச்சுன்னா உள்ள வாங்கயா. ஏய் யாருக்காவது இவனை தெரியுதாயா? இல்ல சார். ஆமா, இவன் யார் சார்? என்கிட்டே திருப்பி கேட்குறியா? அதைத்தானே நானும் உங்ககிட்ட கேட்குறேன். சார் இவன் என்ன பண்ணான்னு உமேஷ் சொன்னான். இவனை பார்த்தா கிரிமினல் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? கிரிமினலா? சார் இவன் ஹிப்பி பாய். என்னப்பி? ஐ மீன் ஃபங்கி. ஃபங்கி என்ன அப்படின்னா? சார் இப்போ இருக்கிற பசங்க நீளமான முடி டேட்டு போட்டுக்கிட்டு சுற்றுவானுங்க, அந்த மாதிரி. பக்கா கிரிமினல் மாதிரியே இருக்கான். இவனை போயிட்டு ஃபங்கி மயிர். ஹலோ, கம்பா போலீஸ் ஸ்டேஷன்? ஓகே சார், ஒரு டெட் பாடி கிடச்சிருக்கு. எங்க போனாருன்னே தெரியல. இன்னும் வீட்டுக்கு வேற வரல. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன வந்திருக்கீங்க? என்னாச்சு சார்? அல்பேஷ் எங்க இருக்கா? அல்பேஷா? அவர் காந்தி மைதானம் போயிருக்காரு. எதுக்கு? ஒர்க்கர்ஸ் தான் என்ன கொலகார மாதிரி பாக்குறாங்கன்னா, இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேப்பர் போடுறவங்க முதற்கொண்டு அப்படிதான் பாக்குறான். நான் கொலைகாரம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் புரிய வைக்க நான் கொலை பண்ணலன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன். எனக்கு என்ன பத்தி பயமே இல்ல. பிறக்க போற பொண்ணை நினைச்சுதான் நான் பயப்படுறேன். கொலைகாரனுக்கு பிறந்த பொண்ணுன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி இந்த 2 பேர் இருக்காங்க, கவல், சிராக். இவங்க 2 பேரும் என் மேல பர்சனல் வெஞ்சன்ஸா காட்டிக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா? ஏய், யாரா அது? யாராங்க? இத பாருங்க. ஹலோ, புவனை நீங்க கொலை பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு ஆக்சிடென்ட். இங்க நிரபராதிக்கான ஆதாரம் இருக்கு. காந்தி மைதானத்துக்கு வந்துருங்க, நான் உங்களுக்கு தேவையான ஆதாரத்தை தரேன். உங்களை ஏமாத்த யாரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா எனக்குமே அதான் முதல்ல தோணுச்சு. ஆனா உண்மையிலே யாரோ நம்மளுக்கு உதவி பண்ண முயற்சி பண்றாங்களோ என்னமோ. நானும் உங்க கூட வரேங்க. இல்ல நீ வேண்டாம், நீ வேண்டாமே ப்ளீஸ். நீ பத்திரமா இரு, என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ. பொண்ணு இல்ல, பையன். கிடையாது, பையன் இல்ல, பொண்ணுதான். என்ன நடக்க போதோ ஒன்னும் புரியலம்மா. நம்ம லைஃப்ல நம்மளுக்கு எப்பதான் நல்ல நேரம் பிறக்க போகுதோமா. சரி, நாங்க போய் பார்த்துட்டு வரேம்மா. நீ கொஞ்சம் கவனமா இருமா. சார், இந்த ஜன்னல் வழியா தான் லெட்டர் வந்தது. அந்த லெட்டரை கொஞ்சம் காட்டுமா? அந்த லெட்டர் அவரே கொண்டு போயிருக்கார் சார். உங்களுக்கு என்ன தோணுது, அது யாரோட லெட்டர்? அதான் தெரியலையே. அதுல பேரு நம்பர் எதுவுமே இல்ல. எங்க கிட்ட இருந்து நீங்க எதுவும் மறைக்கல? இல்ல சார். எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? ஏன்னா நீங்க சொன்ன மைதானத்துக்கு பக்கத்துல ஷிராக கொலை பண்ணிருக்காங்க. கொலையா? யாரோ அல்பேஷ மாட்டி விடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. இவர் யாரையும் கொல்ல மாட்டாரு. சிராகையும் புவனையும் இவர் கொல்லல. இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் குற்றவாளி இல்லைன்னா அதை சட்டப்படி ப்ரூவ் பண்ணி ஆகணுமா? எனக்கு தெரியும் நீங்க இப்போ பிரெக்னெண்டா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் இல்ல ரிலேட்டிவ் யாரையாவது வர வைங்க, தனியா இருக்காதீங்க. இவங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்கக்கா. டேக் கேர். சார், சிராக்கை பற்றி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இவன் டெய்லி 11 மணி வரைக்கும் இல்லீகலாக ட்ரிங்க்ஸ் எடுத்துப்பான். அப்புறம் தான் வீட்டுக்கு போவான். அப்புறம் டெய்லி அந்த வழியாக தான் வந்து போவான். அப்படின்னா யாரோ ஒருத்தர் நல்லா ஸ்டடி பண்ணி பிளான் பண்ணி இந்த மர்டரை பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இன்சிடென்ஷியல் கில்லிங் இல்லை சார். சார், சிராகோட பிஎம் வந்தாச்சு சார். உடம்புல ஏகப்பட்ட காயம் இருக்கு சார். தலையில அடிபட்டு இருந்தது, பிளட் லாஸும் ஆயிருக்கு. அதனாலதான் சார் இறந்துருக்கான். ஒரு கல்லுல அல்பேஷோட ரத்த கரையும் இருந்திருக்கு. அங்க இருந்த 2 கல்லுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் கிடைச்சிருக்கு சார். அப்படின்னா அல்பேஷ் மர்டர் ஸ்பாட்ல இருந்திருக்கான். அவன் போட்டோஸை சர்க்குலேஷன்ல விடுங்க, மொபைலை ட்ராக் பண்ணுங்க, ஆன் ஆனதும் பிடிச்சிருங்க. சார், இந்த ட்ரக் குரூப் இருக்குல்ல, அவங்க எல்லாருமே அடிக்டடா? ஆமா சார், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். பெரிய முடி, டாட்டூ, அப்புறம் ட்ரக்ஸ். சார், அல்பேஷோட மொபைல் ஆன்ல இருக்கு. லொகேஷன் காந்தி மைதானத்துக்கு பக்கத்துல தான். மொபைலை ட்ராக்கிங்ல போட்டுட்டு அப்டேட் கொடுத்துட்டே இருங்க. வாங்க. அல்பேஷ் போன் ஆன் ஆயிடுச்சா?
சார் அல்பேஷோட மொபைல் ட்ராக்கிங் இங்கே தான் சார் காட்டுது. இதுல இருந்தே அல்பேஷ் புவனை கொலை பண்ணலன்னு தெரியுது. அவன் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இவனை காப்பாத்த அவன் முயற்சி பண்ணிருக்கான். பேட் டைம் காப்பாத்த முடியல. தவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அல்பேஷ கொலைகாரன்னு சொல்லியிருக்கான். புவன் இறந்தது ஆக்சிடென்டல். ஷிராக் மற்றும் தவலை கொலை பண்ணிருக்காங்க. அல்பேஷ் நிரபராதின்னு தெரிஞ்சும் சிராஜும் தவலும் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம்யா. ஆனா வேற ஆங்கிள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு. வேற யாரோ ஷிராகும் தவலையும் கொலை பண்ணிட்டு அல்பேஷை மாட்டி விட பிளான் பண்றாங்க. சார் தவலை கொலை பண்றவனுக்கு வீடியோ பத்தி எதுவும் தெரிஞ்சிருக்காது இல்ல சார்? அப்படி தெரிஞ்சிருந்தா அவன் மொபைலை கண்டிப்பா எடுத்துட்டு போயிருக்கணும்ல. அல்பேஷை மாட்டி விடுறதுனால யாருக்கு லாபம் இருக்கு? இங்க பாருங்க, நம்மளோட வேலை ரொம்ப பின்தங்கி இருக்கு. நம்ம டெட்லைனை நம்ம மிஸ் பண்ணிடலாம். டெட்லைன் முடியறதுக்குள்ள நம்ம ப்ராஜெக்டை நம்ம முடிச்சிட்டோம்னா அப்புறம் உங்க எல்லாருக்கும் டபுள் போனஸ் கிடைக்கும். இதுக்கு நான் உத்தரவாதம். போங்க போங்க, எல்லாரும் வேலை பாருங்க. சார், நான் எல்லா ஒர்க்கர்ஸையும் நல்லா ஹேண்டில் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. வேலையும் ஆரம்பிச்சாச்சு. அது என்னன்னா டபுள் போனஸ் தரேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கேன் சார். நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ப்ராஜெக்ட் லாஸ்ன்னு போனஸும் கொடுக்க வேண்டாம். சார், அல்பேஷ் ஜெயிலுக்கு போயிட்டா அவன் இடத்துல போய் வேலை பார்க்க போகிற ஹர்திக்கு தான் நிறைய லாபம் இருக்கும் சார். அவனுக்கு அங்கே வேலையும் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் தவல் இறந்து போயிட்டதால ஹர்திக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பேர் வேலையை அவன் தனியாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். பில்டிங்கில் டெலிகேட் டிசைன் பண்ணுறதுக்காக சாஃப்ட் சாண்டை யூஸ் பண்ணுவாங்க. ஹார்திக் தன்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் சாஃப்ட் சாண்டை அவனே வாங்கியிருக்கான். இதை பாருங்க. சிடிஆர் ரிப்போர்ட் படி தவல் சவார் மர்டர் நடக்கும்போது ஹார்திக் மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. பாத்தியா, இன்னொருத்தன் வந்து மாட்டான்ல. ஜாலியா இருக்குது சார். இந்த குழப்பங்களுக்கு பதில் சொல்வார் யாரோ? ஹார்திக் எங்கடா? சார், அவன் வேலையை விட்டுட்டு போயிட்டான். சரி போ. நம்ம சந்தேகப்படுற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். அப்படியும் இருக்கலாம். இந்த மொபைலை ட்ராக் பண்ணுங்கப்பா. ஃபுல்லா ஃபாலோ பிளே இருங்க. அவன் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஒரு ரவுண்ட் விசாரிச்சிருங்க. சார், ஒரு மிகப்பெரிய கேள்வி முன்னாடி வந்து நிக்குது. ஹார்திக் அல்பேஷுக்கு சப்போர்ட் பண்றானா இல்ல அவனுக்கு எதிராக இதெல்லாம் பண்ணி அவனை மாட்டி விட பாக்குறானா? அல்பேஷை கூப்பிடுங்கம்மா. சார், அவர் இன்னும் இங்க வரல. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சுது. அல்பேஷ் தான் வந்துட்டாருன்னு நினைச்சேன். கதவை திறந்து பார்த்தேன், ஆனா யாரும் இல்ல. அவன் வீட்டு பக்கம் வந்துதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுமா. செக் பண்ணுங்க சார். நான் சொல்றத நம்புங்க சார், அவர் வீட்டுக்கு வரல. டேய், நிறுத்து. அல்பேஷ்! சொல்லிட்டேன், விடு. அவன் மேல கொலை குற்றம் இருக்கு. நான் உன்னை போக விடுறேன். அவனை விட்டுரு. அவனை ஒன்றும் பண்றாத. போகாத, ஷூட் பண்ணிடுவோம். தபார் இங்க பார். வேண்டாம். போ போ போ. சார், நான் எந்த கொலையும் பண்ணல சார். நான் பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து வேலைக்கு சேர்ந்த விஷயம் எப்படியோ அல்பேஷ்க்கு தெரிஞ்சு போச்சு. இதனால தான் போன வேலையை எனக்கு போச்சு சார். இதை வச்சு நிறைய பணம் ஏமாத்திருந்தேன். அல்பேஷும் ஓடி போயிட்டான். அல்பேஷ் வாயை திறக்கக்கூடாதுன்னு அவனோட மனைவியை நான் மிரட்டி வச்சிருந்தேன். நான் வீட்டுக்கு போனப்போ திடீர்னு அல்பேஷ் வந்துட்டான். அந்த சமயத்தில் அவன் டோர்பெல் அடிச்சான். கத்தியை வச்சு அவனை நான் மிரட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. தவல் சீராக்கோட மர்டரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். தவல் இறந்துட்டாரா? ஏண்டா, அவர் இறந்து போன விஷயம் உனக்கு தெரியாதா? நடிக்காம ஒழுங்கா உண்மையை பேச. சார், நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன். சார், யாரும் எனக்கு எதிராக சதி திட்டத்தை தீட்டுறாங்க, அது எனக்கு தெரியுது சார். என்னை காப்பாற்றக்கூடிய அந்த ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் காந்தி மைதானத்துக்கே போனேன் சார்.
நான் உனக்கு எந்த துரோகமுமே பண்ணல. அப்புறம் எதுக்காக என்ன கொலை பண்ற? நீ புவனை கொலை பண்ணலன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். நீயா வந்து மாட்டிக்கிட்ட. ஆனா நீயும் நிரபராதி இல்லடா. நீ ஷிராக் தாவல கொலை பண்ணல இல்லையா? ஒருவேளை நீ எங்க கூட மைண்ட் கேம் விளையாடுறியோ, எங்க கவனத்தை திசை திருப்பி நீ உன்னோட வேலையை சாதிச்சுக்க பாக்குறியா என்ன? உண்மையை சொல்றா. சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணல. அந்த ஆள் யாரு, அந்த ஆளுக்கு என்ன வேணும், நான் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி, யார் லெட்டரையோ படிச்சுட்டு எதுக்காகடா காந்தி மைதானத்துக்கு போனேன்? ஏன் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? சார் அதுக்கு முன்னாடி ஜிக்னேஷ் கிட்ட அட்வைஸ் கேட்டேன் சார். ஏன்னா அவன் ஒரு லாயர். அவன் சொன்னதுனால தான் சார் நான் ஆக்சுவலி அந்த இடத்துக்கே போனேன். அல்பேஷுக்கு காந்தி மைதானம் லெட்டர் கிடைச்சப்போ அவன் ஜிக்னேஷுக்கு கால் பண்ணிருக்கான். நீ அங்க போகலான்னு ஜிக்னேஷும் சஜஸ்ட் பண்ணிருக்கான். ஆனா ஜிக்னேஷ் இந்த விஷயத்தை மறைச்சிருக்கிறான். ஏன்? ஜிக்னேஷை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். சார், ஜிக்னேஷோட மொத்த டீட்டெயில்ஸும் வந்தாச்சு. ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கு சார். நீ தொடர்ந்து அவன் கூட ஃபோன்ல டச்ல இருந்திருக்க. நீ டெலீட் பண்ண மெசேஜஸ்லாம் நாங்க எடுத்தாச்சு, ஓகேவா? சொல்லு, எதுக்காக பண்ண? காதலுக்காக சார். சார், நானும் ஜித்தேஷும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். நாங்க எப்படியாவது அல்பேஷை எங்க லைஃப்ல இருந்து ஒதுக்க விரும்பணும். இதுக்கு நடுவுல புவனோட கேஸ் வேற வந்துருச்சு. அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. நாங்க அல்பேஷ் கிட்ட பேசி திருட்டுத்தனமா காந்தி மைதானம் அல்பேஷுக்கு இதுல சம்பந்தம் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஜித்தேஷ் அல்பேஷை விட்டுட்டான். அப்பதானே அவன் வீட்டுக்கு வருவான். அப்பதானே நீங்க அவங்களை பிடிச்சிருவீங்க. அப்புறமா நிரந்தரமா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான்னு நினைச்சேன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா டிவோர்ஸ் பண்ணி தொலைச்சிருக்கலாம் இல்ல? அல்பேஷ் உங்க ரெண்டு பேரையும் நம்பினா தானே? நம்பினவனுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. அவனை மாட்டி விடுறதுக்கு 2 கொலையை நீங்க பண்ணிருக்கீங்கல்ல? ஏன்? இவன் தான் சொன்னான், அல்பேஷ நாம கொலை பண்ணிட்டா அவனோட கேஸ் சால்வ் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அப்புறம் ப்ராப்பர்ட்டி எதுவும் நமக்கு கிடைக்காதுன்னு சொன்னான். அதனால தான் நாங்களும் அவன் ஜெயிலுக்கு போயிட்டா நல்லதுன்னு நினைச்சோம். ஏன்னா அப்பதான் நாங்க எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி அவனோட ப்ராப்பர்ட்டி அடையலாம் இல்லையா? ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்றேன். நீங்களே கொடுங்களேன். இல்ல, நீயே கொடு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரோட வீடு இதுதானே? அட்டிங்க உன்ன நானு. ஏய், என்ன பண்றீங்க? அண்ணே, நீங்க என்ன பண்றீங்க? இவருதான் ராக்கி சார், என்னோட டான்ஸ் கோச். இவருதான் எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்கறாரு. இவங்க சங்கீதா மேம், இவங்க பரதநாட்டியம் கத்து கொடுக்கறாங்க. நீங்க ஏன் இவரை நெத்தியில சுட பாக்குறீங்க? ஏய் அறிவாளி, ஏன்டா கண்ணு தூக்குன? அது சார், அது வந்து இந்த டாட்டூ அப்புறம் ட்ரெஸ் மண்டலாம் பார்த்து கிரிமினல் நினைச்சிட்டேன் சார். ஏய், சரியான ஆர்வ கோளறா நீ. என்னடா இந்த மாதிரி ஆளுங்களை தான் ஹிப்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃபங்கு. நல்ல ஒத்து பாரியா, நல்ல பையன் இவன். இவனை போய் கிரிமினல்னு சொல்றியா? Come on in. Let the party begin.